இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இது அந்த புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும். அவ தான் கம்ப்ளைண்டே கொடுத்திருப்பா. எனக்கும் அதான் தோணுது. அவ புத்திசாலித்தனமா என்னை இங்க இருந்து விரட்ட பாக்குறா. அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். சார், நான் இங்க இருந்து ஒரு நாள் மட்டும் வெளியில போகணும். அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு நாள் தானே, நான் கோர்ட்ல பர்மிஷன் வாங்கணும். இப்ப என்ன பண்ண போற மாயா? என்ன சட்டத்தை வச்சு அந்த புவனேஸ்வரி விரட்ட பாக்குறால, அதே சட்டத்தை வச்சு நான் இங்கேயே இருந்து காட்டுறேன். ஏய், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? டேய், முதல்ல வெளியில போங்கடா. ஏய், ஒழுங்கா போயிடு. இல்ல கோச்சிங் கொடுக்க உனக்கு கை கால் ஒழுங்கா இருக்காது. டேய், என்னடா இங்க வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? ரவுடித்தனம் பண்றது நாங்களா இல்ல நீங்களா? ஏய், இப்ப எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஏய், நீ எல்லாம் கொஞ்சம் கூட திருந்த மாட்டல. நீ பண்ண வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னம்மா, பிசா பத்தி நம்ம தான் போட்டு கொடுத்தோன்னு தெரிஞ்சிருச்சோ? ஏய், என்ன சொல்ற? நாங்க என்ன பண்ணோம்? தெரியாத மாதிரி நடிக்காத. உன் ஆளுங்களை அனுப்பி எங்க கடையோட குடோனை நெருப்ப வச்சு கொளுத்த சொல்லிருக்க. அது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏய், என்ன உளறிக்கிட்டு இருக்க? நாங்க உங்க குடோனை கொளுத்தணுமா? ஏய், எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. போலீஸ் ஸ்டேஷன்லயே உன் ஆள் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இத பாரு, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. உனக்கு வேணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. போ இங்க இருந்து. கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும். எங்க குடோனுக்கு தீ வச்சல, இப்ப உன் வீட்டை என்ன பண்றன்னு பாரு. டேய், என்ன பண்ற? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேளு. டேய், நில்றா. ஏய், ஏய், என்ன உன்னெல்லாம் அடிச்சா எங்களுக்கு அசிங்கம் தான். உன்னை விட்டு வச்சிருக்கேன். பேசாம இருந்துரு. இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இனிமே எங்க வழிக்கு வந்த உனக்கும் அடிவிடும். என்னடி மிரட்டுறியா? வீடு தேடி வந்து பொருள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு எல்லாரையும் அடிச்சிட்டு போக பாக்குறியா? இப்பவே உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுறேன் பாரு. ஏ, போலீஸ்னா பயந்துருவாங்களா? நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது. உன்னால ஆனதை பாத்துக்கடி. அவ்வளவு தைரியமா உனக்கு? இன்னைக்கு உன்னை தூக்கி ஜெயில வைக்கிறேன் பாக்குறியா? நீ எல்லாம் வெறும் பேசுறதுக்கு மட்டும்தான் லாயக்கு. உன்னால முடிஞ்சா, உனக்கு தைரியம் இருந்தா கம்ப்ளைண்ட் கொடுத்து பாரு. உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்சத பாத்துக்க. நீ வா மாயா. பாத்தீங்களா சார், தப்பையும் பண்ணிட்டு போய் பெயில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மேடம், இனிமே இதை நம்ம கோர்ட்ல தான் பாத்துக்கணும். என்ன ஆனாலும் சரி, கோர்ட்ல இவளுக்கு தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்கு அனுப்பணும். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க இந்த கேஸை கோர்ட்ல பாத்துக்கிறோம் சார். ஆக்சுவலி மாயா பாரின் போறதா இருந்துச்சு. இவங்க மேல கேஸ் ஃபைல் ஆனதுனால அது முடிகிற வரைக்கும் இவங்க ஊரை விட்டு எங்கேயும் போக முடியாது. என்ன இப்படி சொல்றீங்க? உண்மைதாங்க. மாயா இனிமே வெளிநாடு போக முடியாது. சிஎஸ்ஆர் நம்பர் ஆயிடுச்சு சார். மாயா அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. மாயா, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? அப்ப நான் எங்கேயும் போக முடியாதா? திரும்பவும் நான் வீட்டுக்கே போக வேண்டியதானா? விசாவை புதுப்பிக்கிற வரைக்கும் நீங்க ஃபாரினுக்கு போக முடியாது. இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா போகலாம். என்ன பாக்குறீங்க? நீங்க கேட்ட 5 லட்சம் இதுல இருக்கு. என்ன சொன்னீங்க? காசு இல்லாதவங்களுக்கு ஆப்ஷன் இல்லையா? காசு இல்லனா யாரு என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கணுமா? என்கிட்ட காசு இல்லாம இருக்கலாம்,
ஆனா உண்மை இருக்கு. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம உண்மையா வாழ்றோம். அது எங்களுக்கு போதும். கடவுள் எங்களை பார்த்து பாரு. நல்ல திறமசாலிக்கு காசு இல்லைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆட்டி வைக்கலாம்னு நினைக்கிறீங்களோ? அவன் காசு வரும்போது உங்களை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். அதான் நீங்க கேட்ட பணம் வந்துருச்சுல்ல, அந்த பத்திரத்தை கொடுங்க. இனிமே அந்த தனா உங்களுக்காக விளையாட மாட்டா. அவளுக்கு ஒரு நல்ல கோச்சை வச்சு நான் பிராக்டிஸ் கொடுத்துக்கிறேன். அவ சைன் பண்ண பத்திரத்தை கொடுங்க சார். தனா, நல்லா யோசிச்சுக்கோ. இனிமே யோசிக்க எதுவுமே இல்ல. நீங்க பத்திரத்தை கொடுங்க. இந்த ஒரு சைனை வச்சு தானே இவ்வளவு நாள் இவ்வளவு மனசளவுல டார்ச்சர் பண்ணீங்க. இனிமே எப்படி பண்றீங்கன்னு பாக்குறேன். காசு கரெக்டா இருக்கான்னு எண்ணிக்கங்க. இத கேட்டு தானே இவ்ளோ தூரம் பண்ணீங்க. ஒரு பொண்ணு முன்னேறி வரணும்னு நினைக்கிறப்ப உங்கள மாதிரி ஆளுங்க ஹெல்ப் பண்றேன்னு வந்து நீங்களே அந்த பொண்ணுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கறீங்கல்ல. இதோ பாருமா, நான் ஒரு பிசினஸ்மேன். 10 ரூபாய் போட்டா திரும்ப 100 ரூபாய் கிடைக்கணும்னு தான் யோசிப்பேன். இங்க எல்லாமே பிசினஸ் தான். இதுல பாவம் புண்ணியம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கையில காசு இருந்தா என்ன வேணா பண்ணுவீங்கல்ல. ஒரு பொறுக்கிய கோச்சா கூட்டிட்டு வந்து பொண்ணுங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவனால எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை வீணா போயிருக்கு தெரியுமா? இத பத்திலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல? இதோ பாருங்க, தேவையில்லாமலாம் பேச வேண்டாம். இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சது இல்ல. இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கிளம்புங்க. ஆமா இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சார் மறந்துட்டீங்களா? காசை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்டை கிழிச்சு உங்க மூஞ்சில போடுறேன்னு சொன்னேன்னு மறந்துட்டீங்களா? பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு தனா, தனுசு ராசி. இல்ல இல்ல, பேரு கதிர், மிதுன ராசி, திருவோட நட்சத்திரம். இவர் பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. சாமி இல்ல சாமி, என் ஒய்ஃப் பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். தனா, இன்னும் ஒரு வாரத்துல பேட்மிண்டன் ஃபைனல் வரப்போகுது. நீ அதுல எப்படியாச்சும் வின் பண்ணணும். உன் பேர்ல தான் அர்ச்சனை பண்ணணும். சாமி, நீங்க தனா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அதெல்லாம் கிடையாது. பிசினஸ்ல உனக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கு. நீ ரொம்பவும் கஷ்டப்படுற. சாமி, தனாவுக்கு பேட்மிண்டன்னா உசுரு. அவ எப்படியாச்சும் ஃபைனல்ல வின் பண்ணணும். கடவுளே, நான் ஸ்பான்சர் கிட்ட சொன்ன மாதிரி நான் தோத்து போறதுக்கு நீதான் வழி செய்யணும்.